இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு ஈரல் பெப்பர் ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். ஈரல் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா 3-4 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பெரிய பீசஸ்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா பெருசாக போட்டு வேக வச்சோன்னா சரியாக வேகாது. சின்ன பீஸாக போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த ரெய்னி சீசனுக்கு இந்த கோல்டான கிளைமேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரே சளி இருமல் பிரச்சனை வரும். கோல்டான கிளைமேட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெப்பர் ரோஸ்ட்டு நல்லா காரசாரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்ல பொடி பொடியாக சாப் பண்ணுறதுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன். மேலே உள்ள காம்பை வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குறுக்கில் கட் பண்ணி அந்த எட்ஜ் வரையும் போகாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி அந்த காம்பை கட் பண்ணாமல் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நல்லா உங்களுக்கு பொடி பொடியாக கட் பண்ணலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு சேர்த்துடணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் உங்களுக்கு. இப்போ பொடியாக சாப் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டாம். இஞ்சி பூண்டு வதங்கினதும் இப்போ ஈரலை சேர்த்துக்கலாம். இப்போ ஈரலுக்கு தேவையான மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் நல்லா 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஈரலுக்கு எப்போவுமே மஞ்சத்தூள் அதிகமாக அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டா தண்ணியெல்லாம் விட்டு வரும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் வந்து சில்லி சேர்க்குறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான மசாலா. நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஈரல் ரோஸ்ட் வந்து நல்லா ட்ரை பண்ண விடணும். சிம்லேயே வச்சு விட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். நல்லா சுட சுட சாதம் வச்சுட்டு தக்காளி ரசம் வச்சு இந்த ஈரல் பெப்பர் ரோஸ்ட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.